Welcome to all. In this video, I am going to discuss about State Board 12th Standard Chapter 4 Principles of Inheritance and Variation. இந்த லெசன்ல ஆல்ரெடி மல்டிபிள் அல்லீலிசம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏபிஓ பிளட் குரூப்பை பற்றி பார்த்தோம். இது அதோட கண்டினியூஷன் தான் ஆர்கேஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப்பை எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ ஒரு ஆர்பிசி செல் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்பிசி செல் மேலே ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகிருக்கும். இந்த ஆன்டிஜன் ஏவா இருக்கலாம், ஆர் பியா இருக்கலாம், அல்லது ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், அல்லது இல்லாமல் போகலாம். ஸோ அந்த ஆன்டிஜனை பொறுத்து தான் நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னு போன டாபிக்ல பார்த்தோம். இப்போ இதுல இந்த ஏபிஓ பிளட் குரூப்போட கெமிக்கல் நேச்சர் என்ன அப்படின்னா சுகரா இருக்கும். ஸோ இது இல்லாம அடிஷ்னலா இன்னொரு ஆன்டிஜன் இந்த ஆர்பிசி செல் மேல பிரசன்ஸ் ஆகியிருக்கு. இந்த ஆன்டிஜனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டிஜனோட கெமிக்கல் நேச்சர் என்ன அப்படின்னா புரோட்டீன். ஓகே, ஸோ ஏபிஓ பிளட் குரூப் டிட்டர்மைன் பண்ற ஆன்டிஜன் வேற, ஆர்கேஜ் ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ற ஆன்டிஜன் வேற. ஏபிஓ பிளட் குரூப்பை டிட்டர்மைன் பண்ற ஆன்டிஜனோட கெமிக்கல் நேச்சர் சுகரா இருக்கும். ஆர்கேஜ் ஃபேக்டரோட ஆர்கேஜ் ஃபேக்டர் ஆன்டிஜனோட கெமிக்கல் நேச்சர் புரோட்டீன் நேச்சரா இருக்கும். ஸோ இது சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆர்பிசி செல்ஸ் மேல பிரசன்ஸ் ஆகி இருக்கும். இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் பிரசன்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா, அதாவது ஆர்பிசி செல்ஸ் மேல ஆர்கேஜ் ஃபேக்டர் இருந்தா அந்த பிளட் குரூப்பை பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் ஆர்பிசி செல்ஸோட சர்ஃபேஸ்ல இல்லைன்னா அந்த பிளட் குரூப்பை நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை முதல்ல யாரு ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னா 1940ஸ்ல காரல் லாண்ட்ஸ்டைனர், அலெக்சாண்டர் வியனர் அப்படிங்கிற 2 சயின்டிஸ்ட் எந்த அனிமல்னா ரீசஸ் மங்கியில கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரீசஸ் மங்கியோட சயின்டிபிக் நேம் தான் மெக்காக்கா ரீசஸ். ஸோ ரீசஸ் அப்படின்ற மங்கியில கண்டுபிடிக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை எடுத்துக்கிட்டு ஆர்கேஜ் ஃபேக்டர் அப்படின்னு அதுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அதுவும் ஒரு ஆன்டிஜன் தான். ஏன் ஆர்கேஜ் ஃபேக்டர் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்கன்னா ரீசஸ் மங்கியில இருந்து ஐடென்டிஃபை பண்ணதுனால இது அந்த நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மேமல்ஸ்ல இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் இருக்கு, ஹியூமன்ல இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்கேஜ் ஃபேக்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா நம்ம இந்த ஏபிஓ பிளட் குரூப்ல முன்னாடி கிளாஸிஃபை பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். சப்போஸ் ஏ ஆன்டிஜன் இருந்துச்சு, ஆர்பிசி செல்லோட சர்ஃபேஸ்ல ஏ ஆன்டிஜன் இருந்ததுன்னா அந்த பர்சனோட பிளட்ல பி ஆன்டிபாடி பிரசன்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் பி ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகிருந்ததுன்னா அந்த பர்சனோட பிளட்ல ஏ ஆன்டிபாடி பிரசன்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? சப்போஸ் 2 ஆன்டிஜனும் இந்த ஆர்பிசி செல்ஸ் மேல பிரசன்ஸ் ஆயிருந்தா அந்த பர்சனோட பாடியில ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஒருவேளை எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா அந்த பர்சனோட பிளாஸ்மாவில் ஏபி ஆன்டிபாடிஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஆர்கேஜ் ஃபேக்டருக்குரிய ஆன்டிஜன் இருந்தாலோ இல்லைனாலோ அதுக்குரிய ஆன்டிபாடிஸ் பிளாஸ்மாவில் இருக்காது. சப்போஸ் ஒரு ஆர்கேஜ் நெகட்டிவ் பர்சனுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் பிளட் எப்படியோ டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அப்ப இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சனோட பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுனால தான் இம்யூனோஜெனிக், ஜெனிக்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ப்ரொடியூஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இம்யூனோ அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால இதுக்கு பேரு இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன். டிங்கிற ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதனால இந்த ஆன்டிஜனுக்கு பேரு இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்றேன். ஆர்கேஜ் பாசிட்டிவ் பிளட் குரூப், ஆர்கேஜ் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா ஒரு பர்சனோட ஆர்பிசி செல்லோட சர்ஃபேஸ்ல ஏபிஓ பிளட் குரூப்புக்கு காரணமான ஆன்டிஜன் இல்லாம அடிஷ்னலா இன்னொரு ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகிருக்கும். அந்த ஆன்டிஜனுக்கு பேரு ஆர்கேஜ் ஆன்டிஜன், ஆர்கேஜ் ஃபேக்டர் ஆர் இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன். இது மூணுமே ஒண்ணுதான், ஒரே தான்.
மூணு டிஃப்ரெண்ட் நேம் தான். இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் பிரசன்ஸா இருந்துச்சுன்னா அந்த பர்சனோட பிளட் குரூப்பை பாசிட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் இல்லைன்னா அந்த பர்சனோட பிளட் குரூப்பை நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஆர்கேஜ் ஃபேக்டர் பிரசன்ஸா இருக்குன்னா அவங்க ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆன்டிஜன் இருக்கு, ஆர்கேஜ் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா அவங்க ஏ நெகட்டிவ் பிளட் குரூப். ஸோ இப்படிதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளட் குரூப் கிளாஸிஃபை பண்றோம். ஓகே, ஸோ ஏ இம்யூனோஜெனிக் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம்னா நேச்சுரலாகவே ஏபிஓ பிளட் குரூப்புக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ஒரு பர்சனோட பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும் இருக்கும். பட் இந்த ஆர்கேஜ் ஃபேக்டருக்கு எந்த ஆன்டிபாடிஸுமே இருக்காது. ஆர்கேஜ் நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கு ஆர்கேஜ் பாசிட்டிவ் பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அவங்களுடைய பாடி இந்த ஆர்கேஜ் பாசிட்டிவ் பிளட்டை ஆன்டிஜனா கன்சிடர் பண்ணி அதனால ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் இந்த ஆர்கேஜ் ஃபேக்டருக்கு இன்னொரு பேரு இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை ஆர்கேஜ் பாசிட்டிவ் பிளட்க்கு இருக்கு, ஆர்கேஜ் நெகட்டிவ் பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் நோ எஃபெக்ட், அங்க எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஏன்னா ஆர்கேஜ் நெகட்டிவ்ல ஆன்டிஜன் இல்ல, ஆன்டிஜன் இல்லாதப்ப அவங்க பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ திஸ் இஸ் அ கான்செப்ட். அண்ட் இந்த ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாமினன்ட் ட்ரெய்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் ஒரு கேரக்டர். டாமினன்ட் அப்படின்னா ஆல்ரெடி அதுவும் நம்ம பார்த்திருக்கோம். டாமினன்ட்னா என்ன, ரெசசிவ்னா என்ன. டாமினன்ட்ங்கிறது ஒரு நார்மல் ஆர் வைல்ட் அல்லீல். ஸோ இது இன்னொரு கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சப்ரஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஆர்கேஜ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆர்கேஜ் ஃபேக்டர் ஜெனட்டிக்கல் கண்ட்ரோல் எப்படி ஜெனட்டிக்கலாக டிட்டர்மைன் ஆகுது, ஆர்கேஜ் ஃபேக்டர் எப்படி டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ரெண்டு ஹைப்போதீசிஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸ், இன்னொன்று வியர்னர் ஹைப்போதீசிஸ். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து 5 மார்க்லேயோ தனித்தனியாக 3 மார்க் ஆர் 2 மார்க்லேயோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அது இல்லாமல் ஃபிஷர் அண்ட் ரேஸ் ஹைப்போதீசிஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா CDE நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கூட வந்து ஒரு 2 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, ஃபிஷர் அண்ட் ரேஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஆல்ரெடி ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்னன்னு தெரியும். A pair of chromosome is called homologous chromosome. இந்த குரோமோசோம்ல 3 different alleles CDE, 3 different alleles and 3 different loci. Loci means location. So 3 alleles-உம் வேற லொகேஷன்ல பிரசன்ஸ் ஆகியிருக்கு. இந்த 3 alleles தான் இந்த ஆர்கேஜ் ஃபேக்டரை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த குரோமோசோம்ல சி இருக்கலாம் அல்லது கேபிட்டல் சி இருக்கலாம், ஸ்மால் சி இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு குரோமோசோம்ல கேபிட்டல் சி இருக்கலாம், ஸ்மால் சி இருக்கலாம். ஸோ இப்படி ப்ராபபிலிட்டி போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன ஜீனோடைப்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் CDE கிடைக்கலாம், CDE ஆர் CDE இந்த மாதிரி நிறைய ஜீனோடைப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். பட் எப்ப வந்து இந்த 2 டியுமே நமக்கு ரிசசிவா இருக்கோ, ஸோ இந்த டிங்கிறது எது வேணா சிஓ இஓ எது வேணா 2 டைம் வந்து என்னாகலாம் ரிசசிவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிளட் குரூப் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். எப்போ பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்கும்னா இந்த 2 டியுமே எப்போ ரிசசிவாக இருக்கோ அப்போ அந்த பர்சனோட பிளட் குரூப் நெகட்டிவாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிங்கிற அந்த அள்ளில் தான் மெயினாக ஆர்கேஜ் ஃபேக்டருக்குரிய ஆன்டிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்போ இது 2மே ரிசசிவ் ஆகுதோ அப்போ அந்த ஆன்டிஜன் இந்த ஆர்பிசி செல்ஸ் மேல இருக்கக்கூடிய இந்த ஆர்கேஜ் ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்ப அந்த பர்சனோட பிளட் குரூப் நெகட்டிவ். ஸோ மற்றபடி இஓ அல்லது சிஓ 2மே வந்து ரெசசிவா இருக்கலாம், டாமினண்டா இருக்கலாம், அது கன்க்ளூட் கிடையாது. பட் எப்ப இந்த டி வந்து 2மே ரெசசிவா இருக்கோ அப்ப அந்த பர்சனோட பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கும். இது யாரோட ஹைப்போதீசிஸ்னா ஃபிஷர் அண்ட் ரேஸோட ஹைப்போதீசிஸ். ஸோ 3 different alleles and 3 different loci, இதுதான் இவரோட கான்செப்ட். ஓகே, அடுத்து வியனரோட கான்செப்ட் என்ன அப்படின்னா வியனர் இங்க வந்து 3 alleles and 3 different loci. பட் இங்க வியனரோட ஹைப்போதீசிஸ்ல சிங்கிள் லோக்கை, ஒரே ஒரு லோக்கை தான்
but 8 different alleles சொல்றாரு. ஸோ இதுல கேபிட்டல் R இருக்கலாம் அல்லது கேபிட்டல் R ஸ்மால் r இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். எப்ப ரெண்டு ஜீன்ஸ்மே இந்த ரெண்டு அல்லீல்ஸ்மே ஸ்மால் r இருக்கோ, இந்த மாதிரி ரெண்டு அல்லீலுமே எப்ப ஸ்மால் r வருதோ அப்ப அந்த பர்சனோட பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கும். அது வியனரோட ஹைபோதீசிஸ். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு ரிசசிவ் கேரக்டர் வரும்போது அங்க சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகாது. ஒன்னு டாமினண்டா இருக்கும்போது அங்க ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இங்க 3 டிஃப்ரெண்ட் அல்லீல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் லோக்கை வருது. பட் வியனரோட ஹைபோதீசிஸ்ல சிங்கிள் லோக்கை, ஒரே ஒரு லொகேஷன் தான், பட் 8 அல்லீல்ஸ் இருக்கு. இது 8 அல்லீல்ஸ்ல எப்படி வேணா ஒரு பர்சனுக்கு கிடைக்கலாம். பட் எப்ப அந்த பர்சன்ல ரெண்டுமே ஸ்மால் ஆரா கிடைக்குதோ, ஸோ இந்த ஸ்மால் ஆருங்கிறது ரிசசிவ் கேரக்டர். ஸோ ரெண்டுமே ரிசசிவ் கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சனோட பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப்பா தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஜெனடிக் கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கேஜ் ஃபேக்டர். ஏற்கனவே பார்த்தோம், ஆர்பிசி செல்ஸ் மேல ஆர்ஹெச் ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆகி இருந்தது அப்படின்னா அந்த பிளட் குரூப் பாசிட்டிவ் பிளட் குரூப். இந்த ஆன்டிஜன் இல்லை அப்படின்னா அந்த பிளட் குரூப் நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் ஆர் ஆர்ஹெச் ஆன்டிஜன் ஆர் இம்யூனோஜெனிக் டி ஆன்டிஜனை பொறுத்து ஒரு டிசீஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். அது என்ன நமக்குன்னா ஃபீட்டஸ்க்கு. அது என்ன அப்படின்னா அந்த டிசீஸ் நேம் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபோர்ன். இதை ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HDN, ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் நியூபோர்ன். நியூபோர்ன்னா என்ன? ஃபீட்டஸ், அந்த யங் ஒன்ஸ், மதரோட ஓம்புல இருக்கக்கூடிய யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய யங் ஒன்ஸ் இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா ஹீமோலைட்டிக். ஹீமோ அப்படின்னா பிளட், லைட்டிக் அப்படின்னா பிரேக் டவுன் அல்லது டேமேஜ் ஆகுறது. ஸோ அந்த பேபியோடைய பிளட் செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதனாலதான் இந்த டிசீஸ்க்கு பேரு ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் தி நியூபோர்ன். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ் அப்படின்னா ஃபீட்டஸோட எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னா ஆர்பிசி செல்ஸோட முந்தின ஸ்டேஜ் தான் வந்து என்னது எரித்ரோபிளாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஸ் ஃபீட்டஸோட எரித்ரோபிளாஸ்ட் செல்ஸ் டேமேஜ் ஆகக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலிஸ். ஸோ இந்த டிசீஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்போ ஒரு RH நெகட்டிவ் மதரோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய பேபி RH பாசிட்டிவ் பிளட்டா ஆகுதோ, எப்படி வரும் ஃபாரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த பேபியோடைய ஃபாதருக்கு பிளட் குரூப் பாசிட்டிவா இருக்கலாம். ஏன்னா மேக்சிமம் பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ரொம்ப ரேரா தான் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். ஸோ அப்படி ஒரு மதர் நெகட்டிவ் RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு மதரோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய பேபி RH பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இருக்கும்போது இந்த பேபியோடைய பிளட் செல்ஸ் பிளாசண்டா மூலமா மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது எப்ப மிக்ஸ் ஆகும் அப்படின்னா டியூரிங் டெலிவரி டைம் இந்த பேபி பாஸ்டரைசேஷன் மூலமா வெளியில வரும்போது இந்த பேபியோடைய பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகும். அப்படி டேமேஜ் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய பிளட் செல்ஸ் வந்து மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ இப்போ இந்த பேபி டெலிவரி ஆயிடுச்சு, இந்த பேபிக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ இந்த பிளட் செல்ஸ் மதரோட பிளட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். Anti-D is similar to IgG antibody. IgG நம்ம 5 types of antibody படிச்சிருப்போம். IgG, IgA, IgM, IgD, IgE அப்படின்னு 5 types of antibody படிச்சிருப்போம். அந்த 5 typesல one of the type தான் IgG, immunoglobulin gamma அப்படிங்கிற antibody. So இந்த anti-D antibody is similar to IgG. ரெண்டுமே ஒன்று கிடையாது. இந்த antibodies is similar to IgG. ஏன் அப்படின்னா 5 types of ஆன்டிபாடியில் இந்த IgG ஆன்டிபாடிஸால மட்டும்தான் பிளாசண்டா மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ரிமைனிங் 4 ஆன்டிபாடிஸ் பிளாசண்டா மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. The reason
It is small antibodies when compared to other 4 antibodies. மற்ற 4 antibodies விட IgG antibody ஸ்மாலா இருக்கிறதுனால பிளாசென்டா மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால IgG antibody மாதிரியே ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் மதரோட பாடியில ப்ரொடியூஸ் ஆகுது. எதுக்கு எகெயின்ஸ்டா? இந்த RH பாசிட்டிவ் ஃபீட்டஸோட பிளட் செல்க்கு எகெயின்ஸ்டா. ஏன்னா இந்த பேபியோட ஆர்பிசி செல்ஸ் மேல RH ஆன்டிஜன் பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆன்டிஜனை இந்த மதரோட பாடி ஆன்டிஜனா நினைச்சுக்கிறதுனால ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேபி டெலிவரி ஆயிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் when the same mother carrying the second baby carry பண்ணும்போது சப்போஸ் செகண்ட் பேபியும் RH பாசிட்டிவா இருந்ததுன்னா பிளாசென்டா மூலமா பிளட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லையா? அப்ப அந்த பிளட்ல இந்த ஆன்டிஜனை அந்த மதரோட பாடி சென்சிடைஸ் பண்ணும். அப்படி சென்சிடைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? பிளாசென்டா மூலமா போயிட்டு இந்த பேபியோடைய ஆர்பிசி செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும். அப்படி டெஸ்ட்ராய் பண்றதுனால அந்த பேபிக்கு 2 ப்ராப்ளம் வருது. ஒன்று ஹீமோலைட்டிக் ஜாயிண்டிஸ், இன்னொன்று அனீமியா. இதனால ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிட்டு இந்த பேபி என்ன ஆகிடும் அப்படின்னா இறந்துடும். அதுதான் ஃபீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு இன்னொரு பேர் தான் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் தி நியூபோர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு ப்ரீவென்ஷன் இருக்கா அப்படின்னா இதை ப்ரீவென்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்போ RH நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கக்கூடிய ஒரு மதர் அவங்களுடைய பேபி RH பாசிட்டிவா இருக்கோ ஃபர்ஸ்ட் சைல்டு அப்ப 28th வீக் அண்ட் 34th வீக் இந்த 2 வீக் கெஸ்டேஷன் டியூரிங் கெஸ்டேஷன் அந்த பிரெக்னன்சி பீரியட்ல 28th வீக் அப்பையும் 34th வீக் அப்பையும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. 2 இன்ஜெக்ஷன். என்ன அப்படின்னாக்கா ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜெக்ஷனோட வேலை வந்து 2 என்ன பண்ணும் அப்படின்னா பிளாசென்டா மூலமா ஃபர்ஸ்ட் பேபியோடைய பிளட் குரூப் வந்து மதரோட பிளட் குரூப்ல மிக்ஸ் ஆகுது இல்லையா? அப்படி மிக்ஸ் ஆகும்போது மதரோட பாடியில இந்த பாசிவ் இம்யூனிட்டி உருவாகாம தடுத்துரும். அதாவது ஆன்டி-டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாம அந்த இன்ஜெக்ஷன் தடுத்துரும். அப்படி தடுத்ததுன்னா செகண்ட் பேபியை இந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணாது? அட்டாக் பண்ணாது. இன்னொன்று 2வது வேலை என்ன செய்யும் அப்படின்னா இந்த பேபியோடைய பிளட் குரூப் மதரோட பிளட்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு இல்லாம அதுக்கு முன்னாடியே இந்த பிளட் பேபியோடைய ஃபீட்டஸ் இந்த ஃபீட்டஸோட பிளட் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இந்த ஆன்டி-டி இன்ஜெக்ஷன் எப்போ போடுவாங்க? 28th வீக் அண்ட் 34th வீக். ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? ஒன்று மதரோட பாடியில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாம தடுத்துரும். 2வது ஃபர்ஸ்ட் பேபியோடைய பிளட் செல் மதரோட பிளட் செல்ல மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீட்டஸோட செல்ஸ் அதாவது ஆர்பிசி செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இப்படி பண்றதுனால செகண்ட் பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம டெலிவரி ஆகும். ஸோ இதுதான் ப்ரீவென்ஷன் ஆஃப் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் 5 மார்க்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டலைசிஸ்னு கேட்கலாம், ஆர் டிஃபைன் HDN அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொஸ்டின் கேட்கும்போது எப்பயுமே இதோட எக்ஸ்பான்ஷனை ஃபர்ஸ்ட் எழுதணும். 1/2 மார்க் கண்டிப்பா அலாட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அப்ரிவேஷன் கொஸ்டின் கேட்கும்போது இதோட எக்ஸ்பான்ஷனை எழுதிட்டு தான் அதோட டெஃபினிஷனை எழுதணும்.